ஃபார்ட்டிஃபைன் இது வந்து நம்மளுடைய அசிம் கே தத்தாராய் கண்டுபிடிச்ச ஒரு பேட்டன்ட் ப்ராடக்ட், யூரோப்பியன் பேட்டன்ட் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எதுக்காக அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, இதுவரை நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய கொழுப்பு அடைப்பு, அதாவது நம்ம உடம்புல அதிகமான கொலஸ்ட்ரால் ஏற்பட்டால் நமக்கு பெராலிசிஸ் வருது அல்லது இரத்த நாளங்களில் படிமானம் ஏற்படுது அப்படிங்கிறதுனாலையும் அது நமக்கு இறப்பை ஏற்படுத்துது அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நண்பர்களே, உலகத்துல முதல் முறையாக ஒரு கண்டுபிடிப்பை நம்மளுடைய விஞ்ஞானி வெளியிடுகிறார். என்ன அப்படின்னா, இந்த இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு மட்டுமே ஒரு மனிதனை கொல்வதில்லை. அதற்கு மேல நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளேட்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த தட்டுக்கள், தமிழ்ல இரத்த தட்டுக்கள், அந்த இரத்த தட்டுக்களினுடைய அக்ரிகேஷன் ஒரு மியூட்டேட் ஆகி இடத்துல ஒண்ணு கூடுறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை மிக வேகமான இரைப்பை ஏற்படுத்துது, கொள்கிறது அப்படின்னு சொல்லி தீசிஸை சப்மிட் பண்றாங்க. அந்த தீசிஸ் உடைய முகாந்திரம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃப்டர் கோவிட், அதாவது போஸ்ட் கோவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல நிறைய நபர்கள் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, ஜாஸ்தி இருக்குங்கிற எந்த விதமான கவலையும் இல்லை, அவங்களுடைய உடல் பருமன் பத்தி கவலை இல்லை. சாமானிய மனிதர்கள், சொல்ல போனா மிக மிக மெலிந்த நண்பர்கள் கூட, இப்ப சமீபத்துல கூட இன்னைக்கு ஒரு நண்பருடைய இனப்பை பத்தி நான் பார்த்தேன் Facebookல. அவருக்கு வயது அதிகபட்சமாக இருந்தால் 40 கூட தொடாது. விவசாயத்துல ஒரு நல்ல ஆர்கானிக்ல, ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்ல ஒரு ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு நபர், ஆர்கானிக் ஃபார்மிங்ல முன்னோடியாக இருந்த ஒரு நபர், அவர் வந்து ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிருக்கார். இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். காரணம், அவருக்கு வயது கிட்டத்தட்ட ஒரு 40 வயதிற்குள்ள இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு மெயினான காரணம், ஆரம்ப காலங்களில் இந்த பிளேட்லெட் அக்ரிகேஷன் அப்படிங்கிறது குறைவாகவும், சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 20 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இந்த பிளேட்லெட் அக்ரிகேஷனால வரக்கூடிய இறப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் சடன் டெத்தை கொடுக்குது. இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தொடர்ந்து போராடி ஒரு தீர்வை கண்டுபிடிச்சார் நம்மளுடைய அசிம் கே தத்தாராய். ஏற்கனவே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்டு அதில் ஒரு பேட்டன்ட் ப்ராடக்டையும் அவர் பண்ணார். அது என்னன்னா, தக்காளி விதைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லுல இருந்து ஒரு இன்கிரியன்ட்டை பிரிச்சு எடுத்து அதை வந்து ஒமேகா 369 மெர்ஜ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிச்சாரு. அது ஃப்ரூட் ஃப்ளோ அப்படிங்கிற பேர்ல உலகம் பூராவும் விற்பனையில் இருக்கு. அது ஒரு அவருடைய பேட்டன்ட் ப்ராடக்ட். பட் அது ஃபார்மசூட்டிக்கல் அண்டு டைரக்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ல உலகம் பூராவும் விற்பனையில் இருக்கு. அது ஒரு பெரிய ஹிட் ப்ராடக்ட். அதனுடைய எஃபிகசி வந்து கிட்டத்தட்ட 70%. ஆர்டிஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பிராண்ட்ல வரக்கூடிய இந்த ப்ராடக்டுடைய காம்பினேஷன் ஜஸ்ட் டூ காம்பினேஷன் தான். ஒன்று வந்து எல்ஆர்ஜினின், இன்னொன்று கிவி ஃப்ரூட்ல இருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த ரெண்டை மட்டுமே பேஸ் பண்ணி ஆர்டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை அவர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. இதுக்கான ஹியூமன் ட்ரையல்ஸும் பிளஸ் பேட்டன்ட் ரைட்டும் வாங்கியிருக்காங்க. இந்த ப்ராடக்டுடைய பெனிஃபிட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா எல்ஆர்ஜினை வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம்ல எல்ஆர்ஜினை நம்ம கன்சியூம் பண்ணும்போது ஒரு 100 mg மினிமம் நம்ம கன்சியூம் பண்ணும்போது நம்மளுடைய இரத்த நாளங்களுடைய எலாஸ்டிக்னஸ், நெகிழ்வுத்தன்மை சிறப்பா இருக்கும். மெயினா வந்து இரத்த நாளங்களுடைய நெகிழ்வுத்தன்மைக்கு எல்ஆர்ஜினின் உதவும். அதே மாதிரி கிவி ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது மெயினா அந்த பிளேட்லெட் அக்ரிகேஷனை நார்மல் பண்றது, ரொம்ப குறைவாகவும் குறைச்சிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப எக்ஸசிவாகவும் இருக்கக்கூடாது. பிளேட்லெட் அக்ரிகேஷன் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா கிளாட் உருவாகும். பட் அந்த அக்ரிகேஷன் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா ரத்தம் உறையாத தன்மைக்கு போயிடும். ரத்தம் வந்து நீர்த்து போய் ஏதாவது காயம் பட்டால் அது வந்து கிளாட் ஆகாது, அந்த மாதிரி தன்மைக்கு போயிடும். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நார்மலைஸ் பண்ணும். ரொம்ப எக்ஸசிவா இருக்கக்கூடிய பிளேட்லெட் அக்ரிகேஷனை நார்மலைஸ் பண்ணும். அதான் இந்த ப்ராடக்டினுடைய முக்கியத்துவம். அப்போ எல்ஆர்ஜினின் தனியா கொடுக்கும்போது ஒரு பெனிஃபிட் கொடுக்குது, கிவி ஃப்ரூட்டோடைய எக்ஸ்ட்ராக்ட் தனியா எடுக்கும்போது ஒரு பெனிஃபிட் கொடுக்குது.
இதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது இதை தான் சினர்ஜெட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு பொருளை 2 அல்லது 3 பொருளோட சேர்த்து கொடுக்கும்போது, ஒரு காம்பினேஷன் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது மல்டிபிள் பெனிஃபிட்ஸாக மாறுது. இப்போ ஜென்ரலா இந்த ஆர்டிஃபைன் வந்து 500 mg கேப்சூல்ல 30 கேப்சூல்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து நாம சாமான்யமா இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம். காரணம், இது நியூட்ராசூட்டிக்கல்ல வருது. இது மருந்தோ அல்லது மாத்திரைகளோ அல்ல. இது முழுக்க முழுக்க உணவுப் பொருள் சம்பந்தமான நியூட்ராசூட்டிக்கல்ல வருது. அதனால யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுக்கலாம். ஆனா இதுல இந்த ப்ராடக்டுடைய காஸ்டும் இதனுடைய அவைலபிலிட்டிக்காகவும் ஒன்னே ஒண்ணுதான். டெய்லி ஒரே ஒரு கேப்சூல் எடுத்தாலே மோர் தேன் எனஃப். 2 எடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா வேஸ்ட். ஏன்னா போதுமான அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கேப்சூல்லையே ஆற்றல் கிடைச்சிரும். பட் எக்ஸசிவா 2 எடுக்கிறதுனால அது வீணா தான் போகும். யூரின்லயும் மோஷன்லயும் அது வீணா தான் போகும். அதனால ஒரு கேப்சூல் வந்து எனஃப். ஆர்டிஃபைன் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராடக்டை மட்டும் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வந்தா என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, மெயின் வந்து நம்மளுடைய ஆர்டரிஸ் அண்ட் கேபிலரிஸ், ரிவர்சஸ் ஆத்ரோக்ளெரேட்டிக் பிளேக், ரத்த நாளங்கள்ல ஏற்படக்கூடிய படிமானங்களை கரைச்சி வெளியில கொண்டு வர முடியும். லோவர் பிளட் ப்ரெஷர், இப்போ நமக்கு ஹையர் பிளட் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா அதை நார்மல் பண்ணி அதனுடைய ப்ரெஷரை குறைக்க முடியும். எல்டிஎல் அண்ட் ட்ரைகிளிசரைட், நம்மளுடைய ரத்தத்துல நம்ம லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதிகமான எல்டிஎல், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், ட்ரைகிளிசரைட் இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆர்டிஃபைன் தொடர்ந்து கன்சியூம் பண்ணும்போது இது எல்லாம் வந்து ஆவறத தடுக்குது. ரிவர்சஸ் கிட்னி டிசீஸ், ஜென்ரலா நம்மளுடைய ரத்தத்துல அதிகமான திக்னஸ் இருந்ததுன்னா, முறையா ரத்த நாளங்கள்ல, மெல்லிய ரத்த நாளங்கள்ல ரத்தம் போக முடியாத சூழல் இருந்ததுன்னா, எங்கெங்கெல்லாம் ரத்தம் செல்லலையோ போகலையோ அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்களுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜனும் போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களும் போய் சேராததுனால அந்த செல்கள் இறந்து போகக்கூடிய சூழல்ல வந்துடும். அந்த மாதிரி சூழல்கள்ல மெல்லிய நாளங்கள், ரத்த நாளங்கள், கண்ணில் போகக்கூடிய ரத்த நாளங்கள், அப்புறம் கிட்னியில போகக்கூடிய ரத்த நாளங்கள், கால் பாதங்கள்ல போகக்கூடிய ரத்த நாளங்கள், இந்த இடத்துல போதுமான அளவுக்கு ரத்தம் பாஸ் ஆகாததுனால நிறைய நபர்களுக்கு, டயபெட்டிக்கால அவதிப்படக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இந்த சூழ்நிலையில ஆர்டிஃபைனை வந்து தொடர்ந்து எடுக்கிறதன் மூலமாக ரத்தத்தினுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதன் மூலமாக மெல்லிய ரத்த நாளங்கள்ல கூட ரத்தமும் ஊட்டச்சத்துக்களும் ஈஸியா போய் சேர்றதுனால அந்த உறுப்பு பலமடைஞ்சு எல்லா விதமான சத்துக்களும் ஒவ்வொரு செல்லுக்கும் கிடைக்கிறதுனால அந்த செல்கள் ரீஜெனரேட் ஆகும். அதனால நமக்கு பல விதமான பெனிஃபிட்ஸ். ஜென்ரலா நமக்கு வெறும் பிளேட்லெட் சம்பந்தமான, கொலஸ்ட்ரால் சம்பந்தமான பெனிஃபிட் மட்டும் இல்லாம ஒவ்வொரு உறுப்பும் ரீஜெனரேட் ஆகிறதுக்கும், ஒவ்வொரு உறுப்பும் தன்னுடைய செயல்பாட்டை சிறப்பா செய்யறதுக்கும் நம்மளோட ஆர்டிஃபைன் சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸசைஸ் பர்ஃபார்மன்ஸ், நம்ம தொடர்ந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா அதனுடைய பர்ஃபார்மன்ஸை ஏற்றி கொடுக்குது. அதே மாதிரி நம்மளுடைய மெமரி, ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்குது. மூளையினுடைய திறனை அதிகப்படுத்தி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம டயர்ட்னஸ், நம்ம தொடர்ந்து டயபெட்டிக்கா இருந்தாலும் சரி அல்லது வந்து ஒபீஸா இருந்தாலும் சரி ஈஸியா டயர்ட் ஆயிருப்பாங்க. அப்போ உடல் முழுவதும் ரத்த நாளங்கள்ல முறையா ரத்தமும் ரத்தத்தின் மூலமாக ஆக்சிஜனும் ஊட்டச்சத்துக்களும் முறையா ஒவ்வொரு செல்லுக்கும் போய் சேர்றதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டாக எல்லா விதமான செல்களும் புத்துணர்ச்சி அடைஞ்சு உடனடியாக ஒரு இளமை திரும்புறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கும். இது ஆர்டிஃபைனை தொடர்ந்து காலையிலையோ மாலையிலையோ நைட்லையோ ஏதாவது ஒரு வேளை ஒரு கேப்சூல் மட்டும் எடுத்தால் போதுமானது. நண்பர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் கோவிட் டைம்ல ஒவ்வொருவரும், இன்னைக்கு சொல்ல போனா யாருக்கு எந்த டைம்ல ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாத சூழல்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே
இந்த ஆர்டிஃபைன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பார்க்கக்கூடிய நிறைய உயிரிழப்புகளை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கு. இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம் அப்படின்ற நிலையெல்லாம் தாண்டி போய் ஐயோ அவர் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆச்சரியம் தரக்கூடியதாகவும் அதிசயமானதாகவும் இன்னைக்கு மாறி இருக்கு. அப்போ ஒவ்வொருவருடைய உடலையும் செக் பண்ணி இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்துட்டு இப்போ நம்மளுடைய கண்டிஷன்ஸ், நம்மளுக்கு எவ்வளோ எல்டிஎல் இருக்கு, எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளோட ஆர்டிஃபைனை வந்து நம்ம கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா தொடர்ந்து 3 அல்லது 4 மாதத்துல மறுபடியும் போயிட்டு நாம எடுத்த அதே கிளினிக்கல் ரிப்போர்ட் மறுபடியும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சேஞ்சஸை நம்மளை பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த 3 மாசத்துக்குள்ளார நம்மளுடைய உடல் இலகுவாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். காரணம், ஒரு 2 மாடி ஏறி போறதுக்குள்ளார மூச்சு வாங்குது, அல்லது நம்ம ஏதாவது ஒரு பொருளை தூக்குறதுக்கு முடியாத அளவுக்கு மூச்சு வாங்குது, அல்லது வந்து கொஞ்சம் தூரம் நடந்தா மூச்சு வாங்குது, இந்த மாதிரியான சூழல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் உடனடியாக இமீடியட்டா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு, லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எம்டி ஸ்டொமக்ல போய் எடுத்துட்டு ஒரு 3 மாசம் ஆர்டிஃபைன் எடுத்துட்டு நம்ம மறுபடியும் போயிட்டு நம்ம கிளினிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜஸ்ட் ஒரு கேப்சூல் எத்தனை மாயாஜாலங்களை நம்மளோட உடம்புல பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது நிரூபிக்கப்பட்டது. இதை நம்ம இப்ப கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எதுவுமே நாம சொல்லக்கூடிய பெனிஃபிட்ஸ் அல்ல. நம்மளுடைய சயின்டிஸ்ட் இன்னென்னலாம் இதனால் வரக்கூடிய இந்த சினர்ஜெட்டிக் எஃபர்ட்னு சொல்லக்கூடிய இதனால் வரக்கூடிய இன்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத அவரு டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த பெனிஃபிட்ஸை நம்ம சொல்றோம். ஸோ இதை நம்ம முறையா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம இதை கன்சியூம் பண்றதன் மூலமாக இதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நம்ம அறிஞ்சிக்கலாம். இது வந்து ஆர்டிஃபைன் பத்தின இன்ஃபர்மேஷன்.